பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் நம்மளோடு என்ன வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார் சற்று நேரம் தியானிப்போம். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே, இந்த 2வது நிருபத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசித்தோம். அவங்க இந்த சகோதரர் அவங்க அந்த சபைக்கு அவங்க வெளிப்படுத்துகிறாங்க, தெரியப்படுத்துகிறாங்க, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்கள் மனதில்லை. அவங்க ஆசியாவில் பெரிய உபத்திரவப்பட்டிருக்காங்க, அதை ஷேர் பண்ணுறாங்க. எங்களுக்கு அதாவது என்ன சுச்சுவேஷன் நடந்தால் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. அவங்களுக்கு உயிரே போகத்தக்கதாகன்னா அப்படிப்பட்ட உபத்திரவம், அப்படிப்பட்ட நெருக்கம் அவங்களுக்கு. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல், பாருங்கள், இங்கே தான் அவங்க எவ்வளோ உபத்திரத்திலும் எவ்வளோ நெருக்கத்திலும் அவங்க யார் மேலே நம்பிக்கையாக இருக்கிறாங்கன்னா, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். பாருங்கள், எவ்வளோ உபத்திரமோ நெருக்கமோ என்ன வந்தாலும் அவர்கள் யாரை நம்பிக்கையாக வச்சுருந்தாங்கன்னா, மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தாங்க. அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நமக்கும் அநேக பாடுகள் வரும், உபத்திரங்கள் நெருக்கங்கள் எப்பொழுதும் உண்டு. பாடுபடாமல் நெருக்கப்படாமல் எந்த ஒரு வாழ்க்கையும் கிடையாது. அப்போ பாருங்கள், அந்த பாடுகள் மத்தியில், உபத்திரத்து மத்தியிலே நாம் சூழ்நிலைகளை பார்க்குறோமா, இல்லை மனிதர்கள் மூலமாக வருகிற பாடுகளாக இருந்தால் மனிதர்களை ஃபோக்கஸ் பண்ணுறோமா, இல்லை நமக்கு சரீர ரீதியாக பாடுகள்னால் சரீர ரீதியாக இருக்க டிசீஸ் கண்டிஷனோ ஏதோ அதை நம்ம நோக்கி பார்க்குறோமா? நம்மளுடைய விசுவாச நம்பிக்கை யார் மேல் இருக்கணும், யாரை நோக்கி பார்க்கணும்? அவங்க மரித்தோரை எழுப்பின தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தாங்க. அல்லேலூயா. நம்ம அப்படி நம்பிக்கையாக இருக்கிறோமா? மரணம் வெறுமன் இந்த மாதிரி ஃபுல்லாக ஆண்டவரே எங்களுக்கு நம்பிக்கை, அதாவது நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை வராமல், அவங்க மேல் நம்பிக்கை வைக்கல, அவங்கள சுய பலத்து மேல் நம்பிக்கை வைக்கல, அவங்களுடைய செல்ஃப் பலத்தில் நம்பிக்கை வைக்கல, பணத்து மீது நம்பிக்கை வைக்கல, பொருள்கள் மீது நம்பிக்கை வைக்கல, ஆள் பலம், பணபலம், பதவி பலம், இந்த மாதிரி நம்ம யார் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம்? இவங்க அவங்க மேலே நம்பிக்கை வைக்கல, மரித்தோரை எழுப்புகிற தேவன் பேரில் நம்பிக்கையாக இருந்தாங்க. நாம் அப்படி நம்பிக்கையாக இருக்கிறோமா? பாருங்க, மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. தட்ஸ் ஆல், ஃபினிஷ்ட். இனி வாழ்க்கையே இல்லை, ஃபினிஷ்ட். அவ்வளோதான். நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ, ஒரு காரியம் எவ்வளோ போராடுவோம், அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஆண்டவரே, ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் முடிஞ்சது, இனி போராடுறது வேஸ்ட்டுன்னு நம்ம என்னைக்கு எப்போ நினைக்கிறோமோ அந்த நிமிஷம் தான் ஆண்டவர் துவக்கத்தை ஆரம்பிப்பார். அல்லேலூயா. பாருங்கள், எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் அற்று போயிடுச்சு, நம்பிக்கையே இழந்துட்டாங்க. அந்த நம்பிக்கையே இழந்து அவ்வளோதான் நினைக்கும் போது தான், என்றைக்கு நம்ம அவ்வளோதான்னு புல் ஸ்டாப் வைக்கிறோமோ ஆண்டவர் அப்போ தான் கமா போட ஆரம்பிப்பார். இல்லை மகளே, நீ உன் சுயபலத்தில் இவ்வளோ நேரம் சிந்திச்ச, இவ்வளோ நாள் ஓடின, இவ்வளோ நாள் பிரயாசப்பட்ட, இப்போ நீ எல்லாம் முடிஞ்சிச்சுல, உன் சுயம் எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சில, இப்போ நான் கிரியை செய்கிறேன்னு சொல்லி அப்போ தான் ஆண்டவர் கமா போட்டு ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அதுபோல் நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை வராமல், அவங்க மேலே நம்பிக்கையே இல்லை. ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் இருக்கீங்கப்பா, நீங்கள் மரித்தோர்லேருந்து எழுப்பின தேவன், நாங்கள் உங்கள் மேல் நம்பிக்கை இருக்கிறோம். அந்த நம்பிக்கை, விசுவாசம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளை, உங்களோடும் என்னோடும் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இப்படி ஒரு நம்பிக்கை, விசுவாசம் இருக்கணும்னு சொல்லி தான் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் உங்களோடும் என்னோடும் பேசிக்கொண்டிருக்கிறார். பாருங்க, அவங்க மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும், பாருங்க, அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். அல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்ட மரணத்தோட விளிம்புல வந்த போதும் ஆண்டவர் தேவன் அவர்களை தப்புவித்தார். அப்போ மட்டும் தப்பு வைக்கல, இப்பொழுதும் தப்பு வைக்கிறார், இன்னும் தப்பு வைப்பார். பாருங்க, நிகழ்காலம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், எல்லா சூழ்நிலையிலும் தேவன் பவுலுக்கு நடந்த காரியங்கள் தான் உங்களுக்கும் எனக்கும். ஆண்டவர் எப்பொழுதும் நம்மளை தப்புவித்துக் கொண்டிருக்கிறார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். அல்லேலூயா.
பாருங்க, அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சிருக்காங்க. நம்ம நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது? நம்ம நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது? மனிதன் மேல் நம்பிக்கை வைக்கிறோமா, இல்லை பணத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறோமா, இல்லை நம்ம சுய பலத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறோமா, இல்லை எதிர்காலத்தில் நம்மளுடைய ஃப்யூச்சர், நம்மளுடைய சொத்து பத்து மீது நம்பிக்கை வைக்கிறோமா, இல்லை நம்மளுடைய ஜாபு, பதவி, என்ன நம்ம ப்ரொஃபஷனலில் இருக்கோமா அதே மீது நம்பிக்கை வைக்கிறோமா? எல்லாம் வேஸ்ட்டு. இதெல்லாம் அழிந்து போகிறது. அழியாத ஒரு நம்பிக்கை இருக்குது, அதுதான் தேவன், ஜீவனுள்ள தேவன். அவர் மீது நாம் நம்பிக்கை இருக்கிறோமா? ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 2 கொரிந்தியர் நிருபத்தில் எழுதப்பட்ட காரியங்கள் மூலமாக ஆவியானவர் உங்களோடும் என்னோடு திட்டமாக பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் எப்பொழுதுமே நாம் என்ன நினைக்க வேண்டும்? நம்மளுடைய சுயபலத்தின் மீது நம்மீது நம்பிக்கை வைக்காமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் பேரில் நாம் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக அவரையே சார்ந்து கொள்வோம். ஆமேன். அவர் எப்பொழுதும் நம்மளை தப்புவித்துக் கொண்டிருக்கிறார், எப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரையும் துதிக்கிறோம், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரையும் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, நன்றி தகப்பனே. அப்பா ஆண்டவரே, பரலோகத்திலே ஆண்டவரே அநேக தூதர்கள் இடைவிடாமல் ஆண்டவரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இடைவிடாமல் ஓயாமல் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறார்களே. இந்த பூமியில உம்மை துதிப்பதற்காக, உம்மை ஆராதிக்கிறதுக்காகவே எங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறீர், எங்கள் பலனை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை அறிந்து கொள்கிற கிருபை தந்திருக்கிறீர். நன்றி தகப்பனே. முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு புதிய நாளைக்குள்ள எங்கள் நடத்தி கொண்டு வந்திருக்கிற தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே எங்களை முன்குறித்து அழைத்து வேறு பிரித்து எங்களுக்குன்னு ஒரு தரிசனத்தை வச்சிருக்கீங்க. உங்களுடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஐயா. நன்றி தகப்பனே. இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே 5வது மாதமாகிய மே மாதத்தின் 3ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் அடிமை ஆண்டவரே அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்துவமாக உருவாக்கி வைத்திருக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிளானை நீங்கள் வச்சுருக்கீங்கப்பா. முட்டி சித்த எங்கள் வாழ்க்கை நிறைவேறட்டும் ஆண்டவரே. எங்களே முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா. இந்த ஒரு புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளை கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பலப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு எவ்வளோ நிந்தைகள், நெருக்கங்கள், இடர்பாடுகள், உபத்திரவங்கள் என்ன வந்தாலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, நாங்கள் சுயபலத்தின் மீது சாயாதபடி, அப்பா நம்பிக்கையில் இருக்காதபடி ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை வைத்து எங்களுடைய கண்கள் ஆண்டவரே சுற்றுமுற்று ஆண்டவரே அப்பா உலக பிரகான காரியங்களை பார்க்காதபடி எங்கள் கண்களுக்கு முன்பு கிறிஸ்துவே உண்மை நாங்கள் காணும்படியாக ஆண்டவரே, உம்மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து ஓடும்படியாக ஆண்டவரே, எங்களுடைய அடிச்சுவடுகள் ஒவ்வொன்றும் உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கும்படியாக ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தைகள் எல்லாத்தையும் நீங்கள் ஒருமுகப்படுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்தி நீங்கள் உம்முடைய வழியில் நீங்கள் நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நீங்கள் அநேக காரியங்களே எங்களை தப்புவித்தீர், இன்னும் தப்புவிக்கிறீர், இனிமேலும் தப்புவிப்பீர் ஆண்டவரே. உம்மீது நாங்கள் நம்பிக்கை இருக்கிற கர்த்தாவே, எங்களே முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஒரு புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளை கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஏசப்பா உம்முடைய கரம், உம்முடைய கிருபை, உம்முடைய ஞானம் ஆண்டவரே எங்களுக்கு தந்து நீங்கள் நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் சொந்த பந்தங்கள், உற்றார்கள், இணைஞ்ச பந்தங்களை ஆசீர்வதிங்க. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு இருதயத்தின் ஏக்கங்கள், எண்ணங்கள், தேவைகள் எல்லாத்தையும் நீங்கள் அத்தினத்தின் காலத்தில் நேர்த்தியாக சந்திக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்களுடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. எங்களே முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாம் ஒன்று மகிமைப்படட்டும். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் எங்களோட கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கிருபைக்காய் நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். உமக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்டு நீர் அதன்படி ஆசீர்வதிக்கிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மண்டையில் எங்கள் முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாமும் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.